டியோக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெரும் துயரத்தை ஏற்படுத்திய சகோதரிகளின் உயிரிழப்பு. தாய் தந்தை வைத்தியசாலையில் அனுமதி. யாழில் தனிமையில் வீடொன்றில் இருந்த முதியவர் சடலமாக மீட்பு. தெற்கு அதிவேக சாலையில் பின்னதுவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்து ஒன்றில் 2 சகோதரிகள் உயிரிழந்துள்ளதை அடுத்து தாய் தந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் 100 மீட்டர் தொலைவில் ஒட்டாவையில் இருந்து பாலட்டுவ நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் சாரதியின் தூக்கம் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். விபத்தில் ஒரே காரில் பயணித்த தாய் தந்தை மற்றும் அவர்களுடைய 2 பெண் குழந்தைகளும் விபத்துக்கு உள்ளாகியுள்ளதை அடுத்து சம்பவத்தில் காயமடைந்தவர்களை கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த வேளையில் விபத்தில் சிக்கிய 2 பெண் குழந்தைகளும் உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாத்தறை சுயாதா மகளிர் பாடசாலையில் தரம் 8 கல்வி கற்கின்ற சிறுமி ஒருவரும் அதே பாடசாலையில் அவருடைய மற்ற சகோதரியும் தரம் 5 கல்வி வந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தாய் தந்தை தங்களுடைய மூத்த மகளுக்கு ஏற்பட்ட சுகையினம் காரணமாக நாராயண்பிட்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து சென்றுவிட்டு அங்கிருந்து வீடு திரும்பி சென்று கொண்டிருந்த வேளையிலே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாகவும், மேலும் உயிரிழந்த பிள்ளைகளுடைய தந்தை வர்த்தகர் என்றும், மேலும் அவர்களுடைய தாய் பாடசாலை ஒன்றில் ஆங்கில ஆசிரியராக கல்வி கற்பித்து வருபவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் பார ஊர்தியுடன் கார் பின்னால் மோதியதன் காரணமாகவே கோர விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து இந்த விபத்தில் சிக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதை அடுத்து தாயும் தந்தை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சம்பவமானது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளதை அடுத்து இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் உள்ள வீடொன்றில் முதியவர் ஒருவர் தனிமையில் இருந்த நிலையில் சடலமாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது நேற்றைய தினம் வடமராட்சி அல்வாய் மேற்கு ஆண்டாள் தோட்டம் பகுதியில் உள்ள வீடொன்று முதியவர் ஒருவருடைய சத்தம் கேட்காததன் காரணமாக அயலவர்கள் உடனடியாக உரிய அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து விரைந்து செயற்பட்ட அதிகாரிகள் வீட்டிற்கு சென்று பார்த்த வேளை குறித்த முதியவர் சடலமாக இருந்துள்ளார். என்னும் சம்பவ தினத்தன்று குறித்த முதியவர் அன்று முழுவதுமாக கத்தி கூச்சலிட்டு இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவருடைய கூச்சல் சத்தம் காணாத இடத்து உடனடியாக அதிகாரிகளுக்கு சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் அங்கு சென்ற போதே முதியவருடைய சடலம் இருந்துள்ளதை அடுத்து மீட்கப்பட்ட சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த முதியவர் நீண்ட காலமாக தனிமையில் வசித்து வருபவர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.